வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம ஏகேவோட லேட்டஸ்ட்டாக வந்த 2 படத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு செம்ம ரீச் கிடச்சிருந்தது. ரொம்ப நன்றி. அந்த வீடியோவை யூடியூப் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே அந்த இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணி மறுபடியும் ரீஅப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வாட்ச் லிஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் 2019 இங்கிலீஷில் வந்து ரெடி ஆர் நாட். சமாரா வீவிங் செம்மையாக நடிச்சிருப்பாங்க. ஒரு பக்காவான த்ரில்லர் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்திலே பார்த்தேன். பட் பெஸ்ட்டு செம்ம படம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய பிளாட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய ஸ்பாய்லர்ஸ் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்ல விரும்பல. பட் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த படத்தை பேஸ் பண்ணி தமிழில் ரீசெண்டாக ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகி அந்த படத்துக்கு இப்போ சீக்வலே வந்தாச்சு. ஸோ அது என்ன படம் அப்படின்றத இதை பார்க்கும்போது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்துலேயே ஹைலைட்டுன்னு சொன்னால் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்போ இந்த படத்தை பேஸ் பண்ணி வந்த படத்துக்கே சீக்வல் வந்த போது இதுக்கு வரக்கூடாதா? ஸோ இதுக்குமே இப்போ ஒரு சீக்வல் ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் இந்த வருஷமே. எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை பற்றியும் தனியாக பேசுவோம். பார்ட் 1ஓட கிளைமேக்ஸில் எந்த ஒரு லீடும் இருக்காது. அண்ட் இந்த கதைக்கு சீக்வல் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷனுமே கிளைமேக்ஸில் இருக்காது. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்வலாக இல்லை கண்டினியூட்டி இருக்க போதான்றதை படம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2023 ஒரு சவுத் கொரியன் த்ரில்லராக வந்த தி அன்லாக்டு. இந்த படத்துடைய பிளாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோயினோட ஃபோனில் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ண முடியும், ஸ்மார்ட் ஃபோனை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பயமே வரும். இப்படியும் ஆட்கள் இருக்காங்க அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்ப பதறுது. சவுத் கொரியன்ஸால் மட்டும்தான் இப்படி எடுக்க முடியும். அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக் ஸ்க்ரீன் ப்ளே ரேட்டிங்கில் எப்பயுமே ஸ்பானிஷ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது கொரியன் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் 2022 இங்கிலீஷில் வந்து தி மென்யூ. இந்த படத்தோடைய பிளாட்லேயும் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ பிளாட் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் என்னடா சொல்ல வரீங்க அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹிட்டாக இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தாக்குதுன்றதை நீங்கள் படம் பார்த்து தான் அனுபவிக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. மினிமலான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ளேயே கண்டெயின் பண்ணி படத்தை முடிச்சுடுவாங்க. செம்ம த்ரில்லிங்காக போகும். குறிப்பாக கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நிறைய பேர் கனெக்ட் ஆகிறது கஷ்டம் தான். பட் சூப்பராக எடுத்திருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டில் பார்த்த படங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை ஸ்பாயில் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.